அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போது அமெரிக்காவோட பத்திரிகை சுதந்திரத்திலேயே வந்து கை வைக்கிறாரு நம்ம ட்ரம்ப்பு. வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 நாளுக்கு முன்னாடி பீட்டர் ஹெக்ஸெத் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், நம்ம ஊரில் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்கிற மாதிரி அங்கே செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிற எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் பென்டகான் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு எங்கள் பத்திரிகை மீட்டிங்லேயே. அந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்னென்னா, இனிமே பத்திரிகையாளர்கள் அவங்க சுதந்திரத்தில் என்ன வேணால் எழுதலாம் அப்படிங்கிற பவரை அவங்க பிடிக்கிற மாதிரி. இப்போது நிறைய நாடுகளில் இந்த மாதிரி பத்திரிகை சுதந்திரமெல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் நார்த் கொரியா, நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி எழுதுறீங்கன்னா இனிமேல் அதை எழுதக்கூடாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கெடுபிடியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்துறாங்க பீட்டர் ஹெக்ஸெத். இந்த பென்டகான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பில்டிங் தான். ஆனால் பில்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர். இந்த பில்டிங் வந்து யூஎஸோட ஆர்மி நேஷ்னல் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு பில்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் சவுத் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸோட மெயின் டெசிஷன்ஸ் எல்லாம் அங்கே தான் எடுப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் பென்டகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கு, அங்கே தான் இந்த மாதிரி போர் சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே அங்கே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நாட்டில் நேஷ்னல் எமர்ஜென்சி வந்தால் அதை எப்படி கையாளுறது, எப்படி வந்து அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுறதும் அவங்க தான். ஏன் திடீர்னு இந்த பீட் ஹெக்ஸெத் வந்து இந்த மாதிரிலாம் பயங்கரமான ப்ரெஸ் கெடுபிடி கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பீட் ஹெக்ஸெத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஒரு தப்பான மூவ் பண்ணார். நம்ம ஊரில் வாட்ஸ்அப் மாதிரி அங்கே ஊரில் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது பென்டகானில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பு. இந்த ஆப்பில் பென்டகானில் இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள ஒரு குரூப்பில் இருக்காங்க. அதாவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் தெரியாமல் ஒரு முக்கியமான ப்ரெஸ்ஸோட சீஃப் எடிட்டரை உள்ளே தூக்கி ஆட் பண்ணிட்டாரு இந்த பீட் ஹெக்ஸெத். தெரிஞ்சு ஆட் பண்ணாரா இல்லை தெரியலாமல் ஆட் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறவங்க எல்லாரும் டாப் ஆஃபீஷியல்ஸுங்கிறதால கண்டினியூஸாக அவங்களுக்கெல்லாம் மீட்டிங் இருக்கும், அதில் பேச வேண்டியது இருக்கும். அதனால இவங்க எல்லாம் வாட்ஸ்அப்பில் குரூப் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இங்கே சிக்னலில் குரூப் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த கண்ட்ரி அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ண போகிறேன், பிரசிடென்ட்டுக்கு வந்து இதை சொல்ல போகிறேன், அவர் அக்செப்ட் பண்ணார்னா நாளையிலேருந்து போர் ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த ப்ரெஸ் எடிட்டர் ஆஃப் சீஃப் வந்து பார்த்துட்டே இருக்காரு இந்த குரூப்பில். இதில் சில நியூஸ்கள் வெளியில் வருது, சில நியூஸ்கள் வெளியில் வரல. ஏன் அந்த சீஃப் எடிட்டர் இந்த மாதிரி சிலதை மறைச்சாரு, சிலரை லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. இது நியூஸில் லீக் ஆகி மக்கள் நிறைய பேர் இதை கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க போய் அது பெரிய தலைவலியாக மாறிடுச்சு. இப்போது அதை நிறுத்துறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறதால தானே கண்டதெல்லாம் எழுதுறீங்க, இனிமேல் அந்த சுதந்திரம் கிடையாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வர்றாரு. அதுவும் இல்லாமல் இந்த பீட் ஹெக்ஸெத் அப்படிங்கிற ஒரு பேரை செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு மாற்றி விட்டுறாரு. எதுக்கடா இந்த மாதிரி பேர் மாற்றலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னுடைய நாட்டில் எல்லாருமே வந்து டிஃபென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயந்துக்கிட்டு நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, வார் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மைண்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக வர்ற சில ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. இதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாம், அதாவது CNN, ரியூட்டர்ஸு, ஃபாக்ஸ் நியூஸு, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதை நாங்கள் டோட்டலாக அப்போஸ் பண்ணுறோம், பத்திரிகை சுதந்திரத்தில் கை வச்சிங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து பயப்படுற மாதிரி சுத்தமாக தெரியல. அவங்க என்னடானா, நீங்கள் பேசுகிறது பேசுங்கடா, கவர்மெண்ட் ரூல் இது தான், இன்னும் 2-3 நாளுக்குள்ளே இந்த ஒரு எஃபெக்டிவ் ஆர்டர் வந்துடும், இந்த ஆர்டர் வந்துருச்சுன்னா நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் எழுதணும், வேறு எதையுமே எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இந்த நாங்கள் சொல்கிறதெல்லாம் தான் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த நாட்டை பற்றியான விஷயங்களை பற்றி எழுதுறதில்ல. நீங்கள் லோக்கலில் நியூஸில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லி, உதாரணமாக ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, தீ பிடிச்சிருச்சு, இன்றைக்கி வந்து இந்த ஒரு தனிநபர் வந்து இந்த மாதிரி செஞ்சார், இது நாட்டுக்கே பெருமை, இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நாடு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கிராஷ் ஆக போகுது, ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு ரீசன் வந்து கவர்மெண்ட் தான், அதே மாதிரி போர் வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் தான், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்போது எல்லாத்தையும் நீங்கள் பென்டகானுக்கு அனுப்பி சரி பார்த்துட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் அதை ப்ரெஸ் ரிலீஸாக பண்ண முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிச்சுன்னா உங்களோட லைசன்ஸை அப்போவே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் பத்திரிக்கை வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போவுமே வந்து கவர்மெண்ட் உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடும் அப்படின்னு ஏகப்பட்ட கெடுபடி. இப்போது அமெரிக்கா பத்திரிக்கை அப்படிங்கிறது வந்து சுதந்திரமான பத்திரிக்கை இல்லை இனிமேல் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள், இங்கேன்னு இல்லை எந்த நாட்டிலையுமே வந்து பத்திரிகை சுதந்திரத்தில் கை வைக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பயங்கரமாக வேறு ஏதோ ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போகுதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் வராது, எல்லாமே கண்ட்ரோல்டு நியூஸாக தான் வெளியே வரும்.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிற மக்களே, இந்த மாதிரி ட்ரம்ப் எடுத்த இந்த ஒரு ஸ்டெப் கரெக்டு, பத்திரிக்கையில் கண்டதெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் போய் நாங்கள் சொல்கிறது தான் எழுதணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வியூஸை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நன்றி.